பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வழியாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகபலத்திற்காய், நல்ல சூழ்நிலைக்காய், அது மட்டுமல்ல இந்த வெண்மையான காலத்திலும் வெட்கை நிறைந்த காலத்திலும் இதையெல்லாம் ஆண்டவர் ஒழுங்கும்படியாய் செய்து எத்தனையோ கேள்விப்படுகிறோம் பலவித செய்திகளை. ஆனால் அந்த கொடிய உஷ்ணத்திலும் கர்த்தர் நம்மை காத்து வருகிறார், நடத்தி வருகிறார், வெயிலிலே நிழலாயிருந்து காக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வீடுகளிலும் நீங்கள் எல்லோரும் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு பெரியோருக்கும் சிறியோருக்கும் பிள்ளைகளுக்கும் எந்தவித உஷ்ணத்தினால சுகக்கேடும் வராதபடிக்கு தேவனுடைய கரம் எப்போதும் துணை நிற்க வேண்டும். வெளியே செல்லும்போது கூட கர்த்தருடைய கரம் பாதுகாக்க வேண்டும் என்று எப்போது நான் என்னுடைய தனிப்பட்ட சபை ஐக்கியங்களிலே உங்களுக்காய் ஜெபிப்பதுண்டு. காரணம், நீங்கள் தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறீர்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய எவ்வளவோ தேவைகளை ஒடுக்கி தனக்கு இருக்கிற எவ்வளவோ செலவினங்களில் குறைத்து அனுப்புகிறீர்கள். அதற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் தான் வருது, பாவம். அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசினார், அது பெரிய பாரம் எனக்கு இருந்தது. முதியோர் பென்ஷன் 1500 தான் வருது, அதில் கூட அவர் தசம பாகத்தை அனுப்பினார் என்று சொன்னார். எனக்கு அது உண்மையிலே யோசித்து பார்த்தேன், இதை நம்மால் முடியுமா அப்படின்னு. அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் தாங்குகிற உங்களுக்கு தேவன் துணை நிற்க வேண்டும், உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எப்போதும் போல ஜெபிப்பதற்கு முன்னே இந்த நாளிலே உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். ஏன்னா பல பேர் பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் வரிசையாக ஒன்றுக்கும் பதில் சொல்லுகிறேன். ஐயா, ஊழியக்காரனுக்கும் கணக்கு உண்டா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட போகும்போது யாருன்னு கிடையாது, அவனவன் தன் தன் கணக்கு என்ன செய்யணும், ஒப்புவித்து ஆகணும். ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, அல்லது போதகராக இருந்தாலும் சரி, மெய்ப்பனாக இருந்தாலும், அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, யாருக்கு அதில் விதிவிலக்கு கிடையாது. சாதாரண மனுஷனும் சரி, அவனவனுடைய கணக்கை கட்டாயம் ஒப்புவிக்கணும். நீங்கள் கேட்டீங்க, ஊழியக்காரருக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பாரா? கண்டிப்பாக. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து ஆதியாகமம் முதல் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலே 66வது வசனத்தை எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஆதியாகமம் 24:66. எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் ஒன்றை மறக்கவே கூடாது. நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது கூட தயவு செய்து உங்களுடைய வேதத்தை எடுங்க. ஃபோனில் எடுக்காதீங்க, உங்கள் பைபிளை தேடி எடுத்து அந்த வசனத்தை கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வசனம் உங்களோடு பேசும், உங்களை நடத்தும், உங்களை பலப்படுத்தும். ஏன்னா அவருடைய வசனம் தியானிக்கும் போது தான் இதயத்தில் ஆறுதல். காரிருளி நடக்கும்போது அது தீபமாய் நமக்கு துணை செய்யும். எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே,
நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. தம்மண்டை வந்தோரை தள்ளாதே, தம் அன்பானே நம்மை தேடி வந்தானே. தம்மண்டை வந்தோரை தள்ளாதே, தம் அன்பானே நம்மை தேடி வந்தானே. தாமாக தீவ தண்ணீர் தந்தானே, தாமாக தீவ தண்ணீர் தந்தானே. நம்ம தாகமெல்லாம் தீர்ப்பேன் என்று சொன்னானே. தாமாக தீவ தண்ணீர் தந்தானே, நம்ம தாகமெல்லாம் தீர்ப்பேன் என்று சொன்னானே. நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசமே. நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. பாவ பார சுமப்பவரே பாருங்க, நீங்க வருத்தப்பட்டு பலனிருந்த கூறுங்க. பாவ பார சுமப்பவரே பாருங்க, நீங்க வருத்தப்பட்டு பலனிருந்த கூறுங்க. பாவ சாமம் நான் சுமப்பேன் இன்றுங்க, பாவ சாமம் நான் சுமப்பேன் இன்றுங்க. உங்க பார நீக்கி வாழ்வழிப்பார் பாருங்க. நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே. நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 66வது வசனம் வாசிக்கலாமா? ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் நல்ல கவனிங்க. கேள்வி கேட்டீங்களே, கவனிங்க. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். எஜமானுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா ஈசாக்கு எஜமான், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே எலியேசரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியேசர் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஏன்னா இயேசு கிறிஸ்து போகும்போது அதை தான் சொல்லிட்டு போனார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்போஸ்தலர் 1:8 அதுதான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்போதுதான் பலனடைகிறோம். ஏன்னா அன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு யாருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துக்கு உமையாக. ஏன்னா அவர் சிலுவை மரத்தை தூக்கிட்டு போனார், இவர் எதை தூக்கிட்டு போனார்? கட்டைகளை தூக்கிட்டு போனார். அவர் அன்றைக்கு சிலுவையிலே பலியாக கொடுக்கப்பட்டார், இவர் எதில் பலியாக கொடுக்கப்பட்டார்?
தகன பலியாக கொடுக்கப்பட்டார். என கன்வாவிலே இயேசு கிறிஸ்துக்கு உமையாக சொல்லப்பட்டது. அவர் சிலுவையிலே நமக்காக பலியானார். ஆபிரகாமை சோதிப்பதற்காக ஈசாக்க பலிபீடத்தில் என்ன செய்தான்? வைத்தான். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எலியேசர் யாருக்கு ஒப்புமையாக? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக யாரை சொல்லப்பட்டிருக்கு? ஈசாக்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த எலியேசர் யாரு? ஊழியக்காரன். ஊழியக்காரன் எல்லாம் தான் செய்தது எல்லாம் என்ன செய்யணும்? எஜமான இடத்துல சகல காரியங்களையும் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்மளும் கணக்கு ஒப்புவிக்கணும். எப்பா நான் உனக்கு கொடுத்தனே கேட்பாரு. என்ன கேட்பாரு? ஏன்னா ஒரு ஓமையை சொல்லியிருந்தார். ஒரு 5 தாலந்த ஒருத்தண்டையும் 2 தாலந்த ஒருத்தண்டையும் ஒரே தாலந்த ஒருத்தண்டையும் கொடுத்துருந்தார். போயிட்டு தூரதேசத்துக்கு போயிட்டு வந்து கேட்டார், நான் கொடுத்துட்டு போனேனப்பா, என்ன செஞ்சீங்க? 5 தாலந்து வச்சுருந்தோம். சொன்னா, ஐயா நீங்கள் 5 தானே கொடுத்தீங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்? மேலும் 5 தாலந்த சம்பாரிச்சேன்னா. உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் பேரிலும் அதிகாரி ஆப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்றான். 2 தாலந்து கொடுத்தவன கேட்டார், எப்ப உனக்கு 2 தாலந்து கொடுத்துட்டு போனே, நீ என்ன பண்ண? அவன் சொன்னா, நீங்க கொடுத்ததை வச்சு நான் வேஸ்ட் பண்ணலையா, நல்ல ஞானத்தோட அதை வைத்திருந்து இன்னும் 2 தாலந்த சம்பாதிச்சேன்னா. அவர் சொன்னார், உண்மையாக உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீயும் கொஞ்சத்தில் என்ன செய்த? உண்மையாக இருந்த, அநேகத்தில் உன்னை அதிகாரி ஆக்குவேன், எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசினார். இந்த ஒன்று வச்சுருந்தவன் சொன்னா, நீர் கரார் ஆசாமி, கரெக்டாக கணக்கு கேட்குற ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆகையினால அது என்ன செஞ்சேன்? பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்து உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றார். அவர் அப்ப கேட்டார், அப்பா பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பலும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் சேர்க்காத இடத்தில் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாய, கடின மனுஷன் என்று அறிந்திருந்தாய. ஆனா அறிஞ்சது தக்க அதை வட்டிக்காரன்டே போட்டு வச்சிருக்கலாம்ல, நான் வந்து என் வட்டியோட வாங்கிக்குவேன்ல. ஆகையினால நீ புதைச்சு வச்சதுனால அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல என்ன செய்? பிரவேசினார். எனக்கு அன்பானவர்களே, கொடுத்தவர் கேட்பார். அதனால சொல்லி அனுப்பினவர் நம்ம கையில் பொறுப்பை கொடுத்தவர் கேட்பார், கேள்வி கேட்பார். எப்போ கொடுத்தனே, நான் என்ன செஞ்சேன்? அவர் என்ன கொடுத்தாரு? யோபு 10:12 வாசிக்கிறோம், ஜீவனை தந்தார். அடுத்தாப்புல நமக்கு தயவு பாராட்டினார். ஜீவன் தந்ததே பெரிய காரியம். அந்த ஜீவனை தந்தது அவர் கேட்பார். ஏன்னா நம்ம பாடுறோம் இல்லையா, ஜீவனை குறித்து எத்தனையோ பாடல்களை பாடுகிறோம். ஏன்னா ஃபாதர் பாடல, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக பாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக பாரும் போதகரே, பருமையா போதகரே, பருமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக பாரும் போதகரே. கொடுத்தவர் கேட்பார்ல, ஜீவனை தந்தார். அது மட்டுமல்ல, தயவும் பாராட்டினார். அது மட்டுமல்ல, அவருடைய பராமரிப்பினாலே நம்முடைய ஆவியை காப்பாற்றினார். எனக்கு அன்பார்களே, அவருக்கு நாம கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா அந்த அம்மாவை கேட்டாங்க, ஊழியக்காரருக்கும் கணக்கு உண்டா? கண்டிப்பாக. எதுக்காக கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எதனால் பாதிக்கப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் விசாரித்தேன், ஏமா அப்படி கேட்குறீங்க என்ன? ஆமையா, ஊழியக்காரரை நம்பி நான் ஒரு கடன் வாங்கி கொடுத்தேன். இப்போ ஊழியக்காரரு கடனை போய் கேட்க போனால், ஏம்மா ஊழியக்காரர் கொடுத்ததெல்லாம் கேட்கலாமாங்கிறாரு. கடன் வாங்கினா யாராக இருந்தாலும் கொடுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் தெரிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள மறக்கிறோம்.
யாராக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லா காரியத்தையும் மனுஷன்ட்ட மறைக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? விவரித்து சொல்லி ஆகணும். அதனால தான் இங்கே எழுதியிருக்காரு. ஆதியாகமம் 24:60-66 திரும்ப வாசிங்க. எலியேசர் என்ன செய்தாரா? தான் செய்த எல்லா காரியத்தையும் ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். ஏன்னா யார் எஜமான்? யாரு? ஈசாக்கு. ஈசா நபியாகிய இயேசு. நாமளும் அவர்கிட்ட ஒரு நாள் போகும்போது நம்ம கேட்பார், எப்பா உனக்கு அறிவை கொடுத்தேன், நல்ல திறமைகளை கொடுத்தேன், உனக்கு ஞானத்தை கொடுத்தேன், என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமாக நீட்டியான்னு கேட்பார்ல. கேட்கும்போது என்ன பதில் வச்சுருக்கிறோம்? ஏன்னா நம்மகிட்ட கேட்பார், உனக்காக நான் ஜீவனையே கொடுத்தேன்ப்பா, எனக்காக நீ என்ன செய்திருக்கிற? நாம் செய்த காரியங்களை ஒவ்வொன்றையும் விவரமாக கேட்பார். அநேகருக்கு ஆமாம், அங்கே போகும்போது நம்மளை நேராக கொண்டு போய் விட்டுற மாட்டார். ஏன்னா ஒரு சின்ன வேடிக்கையான ஒரு ட்ராமா பார்த்தேன். கேயாசியும் யூதாஸும் நரகத்தில் சந்திக்கிறாங்க. இது வேதத்தில் இருக்கான்னு கதை. கேயாசியை பற்றியும் வேதத்தில் இருக்குது, யூதாஸை பற்றியும் வேதத்தில் இருக்குது. ஆனால் கேயாசி யூதாஸை பார்த்து சொன்னானா, யோ நீ நேசரையே காட்டி கொடுத்த ஆளுன்னா. அவன் சொன்னானா, ஓ எஜமான் வேண்டானதையே நீ வாங்க ஓடுனாலியா. 2 பேரும் அங்கே அடிச்சுக்கிட்டான். சரி இங்கே எப்படி பார்க்குறிய? பரலோகத்தில் வாடினார். அங்கே போய் பார்த்தா தாவீதும் தானியேலும் சந்திச்சாங்க. அப்போ தானியேல் சொன்னார், வாங்கய்யா உங்களுக்கு ஒரு சுரமண்டலத்தை கொடுத்து 150 சங்கீதத்தை பாடுறதுக்கு எவ்வளோ அருமையாக வரம் கொடுத்தாரு. உங்களை தாயா ஆண்டவர் அருமையாக பயன்படுத்தினார்னா. உடனே ஒருத்தனார், அப்படி சொல்லாதீங்க, சம்பவிக்க போகிற மறைபொருளுக வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்தார். மாம்சமானவரோடு வாசம் பண்ணாத தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார், நீங்கள் தான் பெரிய ஆளுன்னா. அவர் சொன்னார், இல்லை இருதயத்திற்கு ஏற்றவன்னு உங்களை சொல்லியிருக்காரு. இவர் சொன்னார், என் பிரியமான புருஷனேன்னு உங்களை சொல்லியிருக்கார். 2 பேரும் அங்கே பேசிக்கிட்டாங்க. எனக்கு அன்பானுள்ளே, நாம் செய்த காரியங்களை தேவனுக்கு முன்பாக கண்டிப்பாக கணக்கு ஒப்புவிக்கணும், விவரித்து சொல்ல வேண்டும். இப்போ எலியேசர் கையில் ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லணும்? ஈசாக்குக்கு போய் என்ன செய்யணும்? நடந்ததெல்லாம், செய்த காரியத்தெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டும். எனக்கு அன்பானுள்ளே, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊழியக்காரனும் சரி, அதில் விதிவிலக்கு கிடையாது. எலியேசர் யார்? ஊழியக்காரன் தான். இந்த எலியேசரை குறித்து வேதத்தில் கிட்டத்தட்ட ஒரு அதிகாரத்தில் அல்லது 2 அதிகாரத்தில் தான் என்னுடைய காரியமே இருக்கிறது. ஆனால் எலியேசரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் ஏராளம் 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 என்று தான் சொல்லுவேன். என கண்பானோலே, அவன் செய்தது கரெக்டாக செய்தான். தான் செய்த எல்லாவற்றையும் விவரமாக போய் ஒப்புவித்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். நம்மளை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்ன செய்திருக்கார்? ஊழியத்துக்கு தந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரன் உக்கிரானக்காரன். அதுக்கு கணக்கு என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும், சொல்லணும். என்னென்ன செஞ்சேன்? நான் எல்லாம் கொடுத்தேனப்பா, திறமையை கொடுத்தேன். எனக்கு அன்பானுடைய நம்ம கொடுத்திருக்கிற நாட்கள், காலங்கள் என்ன பிரயோஜனப்படுத்தியிருக்கிறோம்? எப்படி செலவிட்டிருக்கோம்? சாப்பிட்டு தூங்கியிருக்கோமா? சாப்பிட்டு ஏதோ கடமுறை மனுஷன் செய்கிற முக்கால்வாசி பேர் அதுதான். ஏன்னா ஒரு மாதத்தில் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கணும். 30 நாளில் என்னாச்சு? அப்போ வருஷத்துக்கு என்னாச்சு? ஒரு வருஷத்தில் எத்தனை மணி நேரம் தூங்குகிறோம்? இதை உட்காந்து கணக்கு போட்டு பாருங்கள். அதை தாண்டி தான் தூங்குகிறோம். ஆண்டவர் கேட்பார், எப்போ கொடுத்த நேரத்தை, காலத்தின் அருமையை வழிஞ்சு வாழ்ந்தியா? என்னப்பா செஞ்ச? எனக்காக இந்த பூமியில் நான் கொடுத்துட்டு வந்தேனே, உன்னை நம்பி பொறுப்பை விட்டுட்டு வந்தேனப்பா, ஊழியக்காரனாக வச்சேனே, உக்கிரானக்காரனாக வச்சேனே, வாட் யூ ஹவ் டன்? நீ என்ன செய்திருக்கிறாய்? கேட்பார்ல. கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அதனால தான் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னை அசைத்தது. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இங்கே வேணால் அங்கே எங்கே கூட்டி அதில் குறைச்சி இதில் குறைச்சி அதில் குறைச்சி எழுதலாம். ஆனால் அவர் கண்ணுக்கு என்ன செய்ய முடியாது?
மறைக்க முடியாது. பேசின வார்த்தைக்கு கூட ஒரு ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கார். மல்கியா 3:16 கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அதை வாசிங்க. 3:16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் ஃபோனில் கூட பேசுங்க, நம்முடைய வார்த்தைக்கு அங்கே என்ன இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம நம்பர் என்ன செய்யலாம், ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன பேசுகிறோம், என்ன பேசியிருக்கோம், என்ன பேசுகிறோம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். எனக்கு அன்பார்களை நாம் நினைக்கிறோம் கண்ணை மூடிட்டா ஒன்றும் தெரியாதுன்னு. இல்லைங்க, ஊழியக்காரனுக்கும் இங்கே உலகத்தில் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அங்கே போய் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அவனவன் கிரியைக்கேற்ற அவனவனுக்கு அளிக்கிற பலன் வைத்திருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால இங்கே சொல்றாரு, எலியேசர் ஈசாக்கு, ஏன்னா அவர் எஜமான், இவன் ஊழியக்காரன். இந்த எஜமானுக்கு போய் தான் செய்த எல்லா காரியத்தையும் குறித்து விவரித்து சொன்னாராம். இந்த எலியேசரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம்னு சொன்னேன். இப்போ உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொண்டு 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். எதற்கு ஆபிரகாம் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? முதல் வசனத்தை பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஏன்னா ஆண்டவர் அவனை அழைத்து வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அவனை ஆசீர்வதித்து அவனுடைய மந்தை பெருகி, லோத்தின் மேய்ப்பருக்கும் மந்தை மேய்ப்பருக்கும் அந்த பூமி தாங்கக்கூடாதபடிக்கு, ஒருமித்திருக்கக்கூடாதபடிக்கு ஆசீர்வதித்த தேவன் இந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு செய்து, வாசிங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அவனுக்கு செய்து நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆனா இவன் கேட்கிறான், அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு அடியனுக்கு என்ன தருவீர்? இதுக்கு மேல என்ன தரணும்? எல்லாத்தையும் தந்திருக்கார், தன்னையே தந்துட்டார். இந்த உலகத்தில் அவர் தர்றதுக்கு என்ன இருக்கு? எல்லா கிருபையை கொடுத்துட்டார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார், தன் ஜீவனையும் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வர சிந்திட்டார். இனி என்ன கொடுக்கணும்? ஆபிரகாமை போல இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? வேற என்னங்க தரணும்? நம்முடைய நாசியில் தம்முடைய சுவாசத்தை ஊதினார், நம்மை ஆசீர்வதித்தார், பழுகி பெருகி பூமியை நிரப்பி பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கையளித்தார். இன்னும் என்ன கொடுக்கணும்? ஆனால் கொடுத்ததில் நாம் எத்தனை பேர் நம்முடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு விவரிக்க போகிறோம்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாமல் அந்த வேத வசனத்தை தியானிங்க. இன்னும் கர்த்தர் உங்களுக்கு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்துவார். கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் இன்னும் ஏராளம் இருக்குங்க பைபிளில். இது காலத்தால் அழியாது. நம்ம சொல்கிறோமே, கல்விக்கு வேந்தரால் கொலையிட முடியாது, இது வெந்தடலால் வேகாது, காலத்தால் அழியாதுங்கிறமே. இந்த வேதம் அதை விட காலத்திற்கும் நிற்கும். இதை நாம் உட்கார்ந்து தியானிக்கணும். உட்காந்து தியானிச்சா நம்மோட பேசும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எனக்காகவும் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணும். எதுக்கு தெரியுமா? எங்களுடைய சபை 2 கண்ணு தெரியாத மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏன்னா 2 கண்ணு இல்லாதவங்க இன்றைக்கி முக்கால்வாசி பேர் சாலையிலும் வீதியிலும் சாலை ஓரங்களிலும் கைகளில் ஒரு சின்ன டப்பா வச்சு நிற்கிறத பார்க்குறீங்க. இப்படிப்பட்டவர்களை நேசிப்பதற்கு தான் இந்த சபையை கர்த்தர் வைத்தார். எல்லாரும் கைவிடுறாங்க, பெற்றோர் மற்றவர் சொந்தங்கள் கைவிட்டாலும்
கர்த்தர் கைவிடாதவர் என்பதை அவர்களுக்கு சொல்ல, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சத்தியத்தை மாத்திரம் சொல்லலை, முடிந்த சின்ன சின்ன உதவிகளையாவது செய்யணுமே, அந்த தாகத்தோடு வைக்கப்பட்ட ஊழியம். திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையிலையும் சரி, காலையில் இங்கே திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் வந்து பார்க்கலாம். நீங்கள் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வாகனம் வச்சு தான் அழைச்சிட்டு வருவோம். அநேகர் கேட்பாங்க, ஏன் பிரதர் அவங்களாம் வந்துட மாட்டாங்க. 2 கண்ணு தெரியாதவங்க எப்படி வருவாங்க? அவங்களுக்கு வாகனம் வச்சு கூப்பிடணும். 2 கண்ணு தெரிஞ்சவங்களுக்கே 4 பக்கம் பஸ் அனுப்பி கூப்பிடுறாங்களே, இதில் என்ன தப்பு இருக்குது? கண்ணு தெரியாத ஒரு பள்ளம் இருக்க தெரியாது, மேடு இருக்க தெரியாது, குழி இருக்க தெரியாது, திடீர்னு முன்னாடி ஒரு மாடு ஓடி வந்தால் கூட தெரியாது. இவர்களை கொண்டு வந்து கூட்டி நல்ல சத்தியத்தையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு நேரம் நல்ல உணவும் கொடுத்து முடிந்தால் ஏதாவது ஒரு உதவிகளை செய்து அனுப்புவதுண்டு. நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்திற்கு உதவ கர்த்தர் உங்களை ஏவினால் கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல, தொடர்பு கொள்ளலாம். ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். ஒரு மாதம் ஆத்துமாக்களை அழைத்து வர்ற பணிக்கு 16,000 ரூபா ஆண்டவர் உங்களை ஏவினா அந்த பணிக்கு செய்யலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் அடக்கம் பண்ணுற கூட காசு கொடுக்க மனசு வராது. இந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். எங்கள் அறையில் தங்கி இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி அவ்வளோ நெருக்கடி, இன்னும் ஒரு அறை கட்டுவதற்கு உதவலாம். இப்படி பல காரியங்கள் உண்டு. நீங்கள் கேட்கலாம், பிரதர் எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்ள? எங்கேயோ இருந்து தொலைக்காட்சியை கேட்குறோம். 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஜிபே, ஃபோன்பேலாம் உண்டு. ஒருவேளை ஐயா எனக்கு பில்லு வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 8438852500 இந்த நம்பரு அடித்து பார்த்தீங்கன்னா பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே இருக்கும். இதற்கு நீங்கள் உதவலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லிருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஏன் பிரதர் இடையில சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நான் உங்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காமல் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த 10லேருந்து 5க்குள்ளே நீங்கள் சொன்னால் கட்டாயம் ஆராதனையிலோ ரெக்கார்டிங்கிலோ இல்லாமல் இருந்தால் எடுத்து உடனே ஜெயிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் எலியேசரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அதை எனக்கும் எங்களுக்கும் கற்றுக்கொடும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட ஆண்டவருடைய நாமத்தினை வாழ்த்துகிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய், புதிதாக கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய், ரிசல்ட்டை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காய், சுகவீனம் பலவீனத்தில் இருப்போருக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொடு. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.